மக்களே ஒரு சரியான சம்பவம் ஆயிட்டு. என்னன்னா, நான் எலிஃபென்டா கேவ்ஸ் போட்டுக்கு போறதுக்கு பதில் திருப்பி அந்த இப்போ பாத்தீங்களா போட்ல போய் அந்த பறவைக்கெல்லாம் நம்ம இது சிப்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து வேற போட்டா, நான் தெரியாம வேற போட்ல ஏறிட்டேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? எங்க வந்திருக்கோம்னு நல்லா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டோனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதே சர்ச் கேட் ஆஃப் இந்தியா வேற தாஜ் ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு நீங்கள் நம்மள்ட்ட கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னைக்கு வச்சு உங்கள்கிட்ட காலையில் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கே முன்னாடி எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டோம்னா, இங்கே நம்ம இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இங்கே இருந்தால் போட்டோம், இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வீடியோவை. ஸோ அதனால நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இந்த தாஜ் ஹோட்டலையும் இந்த கேட் ஆஃப் இந்தியாவுமே நான் காமிச்சேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, போன வீடியோ பார்த்தீங்களா நம்ம போட் ரைடெலாம் போயிருந்தோம். போட் ரைடில் ஒரு தீவுக்கெலாம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான், எனக்கு தமிழில் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த கோட்டைக்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம், அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்குமே நம்ம ஒரு கடல் பயணம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லிக்கிட்டேன். நம்ம சர்ச்சிகேட் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஷனில் இருந்தால் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக எல்லாமே டீட்டெயிலாகவே சொல்றேன் எப்படி நம்ம பஸ் ஏறணும்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லிஃப்ட் ஏறி அப்படி தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டான பஸ் நம்பர் வந்து A84 நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் கூட பண்ணேன். ஸோ அதே மாதிரி அதில் ஏறிட்டோம்னாலே கேட் ஆஃப் இந்தியாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நம்மளை விட்டுருந்தாங்க. விட்டதுக்கப்புறம் என்னதுன்னா, நம்மளுக்கு டிக்கெட் வந்து 12 ரூபா தான், 12 ரூபா டிக்கெட் தான் பஸ்ஸுக்கு. ஸோ அந்த பஸ்க்குள்ள டிக்கெட்டுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து டிக்கெட்டாக கையில் வாங்கல, ஆன்லைன் பேமெண்ட் தானே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்க்கு வந்து அந்த மொபைலில் தான் ரிசிப்ட் மாதிரி வரும். ஸோ அந்த ரிசிப்ட் தான் உங்களுக்கு ஆட் பண்ணேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே நம்ம நேராக இறங்கி வந்துட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் இந்த கேட் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு உள்ளே வரும்போது செக்கிங்லாம் நடக்கும். அந்த செக்கிங் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம இப்போ ஒரு கேவ்ஸ்க்கு போக போகிறோம், எலிஃபென்டா கேவ்ஸ். ஸோ போன வீடியோவில் வந்து நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஃபோர்ட்டுக்கு போனதுக்கு வந்து கோட்டன் பேர் விட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, காட்டன் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கேவ்ஸ்க்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் அந்த செக்கிங் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த செக்கிங் பக்கத்துலேயே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நான் அந்த இடம் உங்களுக்கு எப்படி கவர் ஆகுதுன்னு காமிக்கேன் வீடியோவில். ஸோ இந்த போட்குள்ளது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 290 rupees. ஸோ அந்த 290 rupees கட்டிட்டிங்கன்னா நம்ம போயிட்டு ரிட்டர்னும் வந்துடலாம். ரிட்டர்ன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். வெறும் டிக்கெட் குள்ளது சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 290 rupees தான். சரியா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட போட் ஏறி கண்டினியூ பண்ணேன். நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகழகான போட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கேன் பாருங்கள். आधा घंटा वाला है, उसको टिकट बताओ। तो मैं आगे आ रही हूँ ना, भाई वो सामने जगह नहीं। ऑनलाइन रुक जाइए 2 मिनट, सामने छोड़ दे दोनों हाथ तेरा। மக்களே, இதான் நம்ம போக போகிற போட்டு. இந்த போட்டில் தான் நம்ம ஏற போகிறோம். சரி வாங்க போட்டுக்குள்ளே போய்க்கலாம். போட்டுக்குள்ளே காலை வச்சுக்கலாம். போட்டுக்குள்ளேயே நம்ம ஏறிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கடல் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த கடல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த கடல் பயணத்தை நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஜிட்டலாகவே ட்ராவல் பண்ணுவோம். போட்டில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், நீங்களே பார்க்கலாம். கூட்டமும் பார்த்தீங்கன்னா சொல்லுத அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலான கூட்டம் தான்.
ஏன்னா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் பார்த்தீங்களா, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ அதனால சண்டேஸாக இருந்தால் கூட கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நார்மலாக கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பயணம் வந்து நம்மளுக்கு நல்லதே ஒரு நல்ல பயணமாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, உங்களுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற போட் சீன்ஸ்லாம் காமிக்க ரொம்பவே அழகான சீன்ஸாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் நீங்களே பாருங்கள். மக்களே, நம்ம முன்னாடி ஒரு போட் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த போட் பின்னாடியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் சொல்றேன் பாருங்க, ஒரு 100 கணக்கான பறவை, இது கடல் புறான்னு சொல்லுவாங்க. அந்த 100 கணக்கான பறவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டை ஃபுல்லுமே ரவுண்ட் அடிச்சு சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. என் பக்கத்துல கூட நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா உங்கள்ட்ட நான் கொஞ்சம் நேர்ல போய் கவர் பண்ணேன். அந்த பறவை வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பறவை வந்து மீனவர்கள் போட்டுன்னு நினைச்சு மீன் எதுவும் படுமா அப்படின்னு நினைச்சு கூட இந்த போட்டை சுத்தி வரலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு தெரியல, இது வந்து இந்த பேசஞ்சர் கூட்டிட்டு போற போட்டு பாருங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அந்த பறவையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே காமிக்க பாருங்க. சரி மக்களே, நானும் ஒரு சிப்ஸ் போட்டு பார்க்கலான்னு பார்க்கேன். நம்ம அந்த பறவை வந்து வாங்குதான்னு பார்க்கலாம். வாங்கிட்டு சூப்பர். மக்களே, இந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவரு தான் நம்மளுக்கு ஒரு சிப்ஸ் கையில கொடுத்தாரு. தேங்க்யூபா. மக்களே, பறவை பாத்தீங்களா, நம்ம கையில இருந்தே வாங்கி சாப்பிட்டு சூப்பரா போச்சு. எங்கேயுமே நிறைய பறவை பின்னாடி வந்துகிட்டு தான் இருக்கு. நான் அப்போ வந்து ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ரொம்ப பேக் சைடுக்கும் வந்துட்டேன். பேக் சைட்ல இருந்து கொஞ்சம் போட் எப்படி போகுது, அந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டை தள்ளுது உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் பின்னாடி வந்திருக்கேன். பாருங்க. மக்களே, ஒரு சரியான சம்பவம் ஆயிட்டு. என்னன்னா, நான் எலிஃபென்டா கேவ்ஸ் போட்டுக்கு போறதுக்கு பதில் திருப்பி அந்த இப்போ பாத்தீங்களா போட்ல போய் அந்த பறவைக்கெல்லாம் நம்ம இது சிப்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து வேற போட்டா, நான் தெரியாம வேற போட்ல ஏறிட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பி இதை டிக்கெட்டை கொண்டு போய் காமிங்க, இல்லாட்டி அவங்க எக்ஸ்ட்ரா பைசா தான் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அதான் வேகமா அந்த போட்ல இருந்து இறங்கி இப்போ வேற போட்டுக்கு நான் போறேன். பாப்பா அங்கே போய் நம்மளை உள்ள எடுக்காங்களா, இல்லாட்டி திருப்பி பைசா கட்டிட்டு போத மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா, நான் உங்கள்கிட்ட அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். என்ன நடக்குன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சரியான சம்பவம் பார்த்துருப்பீங்க. நானும் என்னப்பா போட்டுக்கு போயிட்டு இருந்தோம், அது என்ன திருப்பி ரிட்டர்ன் யூட்டர்ன் அடிக்குன்னு பார்த்தேன். யூட்டர்ன் அடிச்சு திருப்பி அதே கேட் ஆஃப் இந்தியாலாம் தெரியுது, அதே தாஜ் ஹோட்டல்லாம் தெரியுது. சரி டேர்ன் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது நம்ம போற போட் அது கிடையாது. நம்ம போற போட் வந்து இது. சரி, இந்த போட்ல நம்ம ஏறிக்கலாம்.
இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. பா எலிஃபென்ட்டாக இல்லைன்னா நல்ல வேலை நம்மள எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வர வந்திருக்கோம். கடைசியில் இங்கே வர வந்துட்டு நம்மளுக்கு அங்கே போக முடியாம கிடைச்சிட்டுனா நம்மளை என்னமோ கடவுள் நம்மளை காப்பாற்றி அவங்க போட்டுக்கே வர வச்சுட்டாங்க. உள்ள போயிடலாம். ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் தானே ஆயிட்டு. அந்த போட் குழுது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபா. 180 ரூபா வேற. இது 180 ரூபா வேற. இந்த போட் குழுது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 290. அப்போ அதுல 180க்கு நம்ம ஃப்ரீயாவே போயிட்டு வந்த மாதிரி ஆயிட்டு. சரி, நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் இந்த போட் குழுது சீன்ஸும் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காமிக்கேன். இந்த போட்லயும் நம்ம கொஞ்சம் அப்படியே ரைடு பண்ணிக்கலாம். அப்படி இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தா போச்சுன்னா நம்ம வந்து பார்ட் 2ல கண்டினியூ பண்ணலாம். ஆனா பார்ட் 2லாம் வேண்டாம் தான் நினைக்கிறேன். இதுலயே முடிச்சிடலாம். பார்ப்போம் வீடியோ பெருசா வருதா சின்னதா வருதா. சரி மக்களே, சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. சீன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல வேலை நம்மள இந்த போட்ல எக்ஸ்ட்ரா பைசா எதுவுமே இல்லாம நம்மள திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. கடலுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நம்ம கூட இப்படி நல்லதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த டாப் ஃப்ளோருக்கும் அலௌட் பண்ணியிருக்காங்க பாருங்க. யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். போட்டுமே மூவிங்ல தான் இருக்கு. சுத்தி கூட பார்க்கலாம். பின்னாடி கூட உங்களுக்கு ஒரு தீவு மாதிரி தெரியுதா பின்னாடி பாருங்க. ஸோ அந்த தீவு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மிலிட்ரிக்குள்ளது. இந்த கடல் ராணுவ படம் பார்த்தீங்களா, நேவி ஃபோர்ஸ். ஸோ அதுக்குள்ள என்னமோ ஒரு கேம்ப் மாதிரி கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. அப்பாடி, நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே நம்ம கூட இப்படி ஆகுனா. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு அது ஃப்ரீயான ரைட் ஆகிட்டா. ஆனால் அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குல்ல. அவங்க வந்து அந்த டிக்கெட் பார்த்து தானே நம்மளை உள்ள விட்டுருக்கணும். டிக்கெட் பார்க்காமலே உள்ள விட்டுட்டாங்க. சரி, அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு யாரு இந்த சைடு வந்து நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி போயிருந்தேன். எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இல்லாட்டி நம்மளுக்கு திருப்பி எதுவும் கட்டணுமா. அதே மாதிரி இந்த டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்குமே வந்து ஒரு 20 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்டேன். நான் எப்படி சொல்லனா, ஒரு 100 ரூபா கேட்டாங்க. 100 ரூபா நான் சொன்னேன், நான் இப்படி வந்தேன், இப்படி ஆயிட்டி அவங்க கூட அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் சரி நான் சொன்னேன் இவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, 50 ரூபா தான் இருக்கு போதுக்குன்னு சொல்லிட்டேன். சும்மா அப்படிதான் சொன்னேன். அவங்க சரி 20 ரூபா மட்டும் கூட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் மேலே எடுத்துக்கிட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே எம்டியா இருக்கு, ஃப்ரீயாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு vlogging பண்ணதுக்குமே வசதியாக இருக்கு. நான் இங்கேருந்து உங்களுக்கு நல்ல நல்ல அழகான கப்பல் கூட பக்கத்துலேயே ரொம்ப கப்பல் இருக்கு மக்கள். அந்த கப்பலுமே உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கேன். சூப்பரான கப்பல். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 2 3 10 15 கப்பல் கிட்ட நிற்கி பாருங்க, உங்களுக்கு காமிக்கேன். சரி மக்களே, கடல் பயணத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதை வந்து பார்ட் 1ஆவே போடுறேன். ஏன்னா நம்ம போட்டு மிஸ் பண்ணி அது இதுன்னு பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால இது வந்து பார்ட் 1ஆ போடுறேன். பார்ட் 2 வந்து நாளைக்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ் வீடியோ தான். ஏன் உங்களுக்கு ஃப்ரெஷ் வீடியோன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு டிக்கெட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 7th of February டிக்கெட்டில் ஸ்டாம்பே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ரொம்ப எடிட்டிங் பண்ணணும், இதையும் வெட்டி அந்த இதெல்லாம் ஆட் பண்ணணும், இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால இதை வந்து உங்களுக்கு பார்ட் 1ஆ போட்டுக்கிட்டுதான். அங்கே நம்ம எலிஃபெண்டா கேவ்ஸ் ரீச் ஆகுதும் பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு பார்ட் 2ஆ நான் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் நம்மளுக்கு ரொம்பவே தேவை மக்கள். இப்போ 240 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டில் இப்போ இந்த 2வது போட்டில் யாருன்னு பார்த்தீங்களா, அப்போ கூட வந்து ஒருத்தர் தமிழ்காரர், நம்ம தமிழில் vlog எடுத்துகிட்டு இருந்தோமா, உடனே தமிழ் அப்படின்னு கேட்டு சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணார். அவர்கிட்ட நான் கேட்டேன் வீடியோவில் வரீங்களா, அவர் வேண்டாம் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அதனால அவருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம சரி ஓகே அண்ணன் சரி பேராட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி மக்களே, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு மறக்காமல் மக்களே ஒரு லைக் போட்டுருங்க எல்லோரும், சரியா? வேறு அதே மாதிரி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போட் ரைடு பண்ணணுன்னு. அது வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே கரெக்டாக உங்களுக்கு இப்போ கீழே வரும் பாருங்கள். ஸோ யாரும் பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா?
சரி மக்களே, எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. அதே மாதிரி நாளைக்கே பார்ட் 2 வந்துடும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. அது சரி, இன்னொரு சின்ன அப்டேட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாட்டர்டே 8 o'clock இன்னும் வந்து நம்ம வீடியோ கரெக்டாக வந்துடும். அதனால எல்லா சாட்டர்டேயும் நம்ம 8 o'clock வந்து வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி மட்டும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுதோம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு டென்ஷன் ஆகிட்டு பார்ட் 1 பார்ட் 2 போடுதேன். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து வெறும் vlogs மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேலஞ்சிங் வீடியோஸ், அதாவது சும்மா சேலஞ்ச் வீடியோனா சும்மா அந்த அது சாப்பிட்டுதேன் இது சாப்பிட்டுதேன் அப்படிலாம் இல்லாமல் நம்ம டீம்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. சேலஞ்ச் வீடியோஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணும், மக்களுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி சேலஞ்சான வீடியோஸ்லாம் அப்டேட் கொடுக்கலான்னுமே இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே தேவை. சரியா? சரி மக்களே, நான் வந்து இப்போ இந்த கடல் பயணம் இன்னுமே கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 45 நிமிஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக இந்த வீடியோ கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டுதேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 240 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வளர வைக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சரியா மக்களே? நானுமே இப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு யோசிக்க என்ன பண்ணணுன்னு, அதாவது அடுத்த நம்ம அங்கே போய் என்னெல்லாம் வீடியோஸ் எப்படி எடுக்கணும்னு எங்கேயாச்சும் பிளான் போட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணேன். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தட்டி விடுங்க நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு. சரி மக்களே, நானும் உங்களை நாளைக்கு சந்திக்கேன். அதே மாதிரி இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ் வீடியோ மக்களே. ஏன் ஃப்ரெஷ் சொல்லுதோம்னா, என் டிக்கெட் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில். ஃபஸ்ட்டும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போவும் கூட நான் ஆட் பண்ணேன். இன்றைக்கி தான் இது வந்து இன்றைக்கி February 7th. ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கு. ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாகவே இந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நான் வீட்டுக்கு போய் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு அப்லோடும் பண்ணணும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இன்றைக்கி பார்ட் 1 நாளைக்கு பார்ட் 2 வந்துடும். சரியா? சரி, நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நாளைக்கு உங்களை கரெக்டாக ஒரு மத்தியானம் 1 மணிக்கிட்ட நான் மீட் பண்ணேன். ஸோ நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கெலாம் நம்ம பார்ட் 2 வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர். டாட்டா பாய்.